ஹலோ கைஸ், வணக்கம். திஸ் இஸ் அன்புசீலன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சிபிஆர் இண்டிகேட்டர் பற்றி தான் என்டையராக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பிகினராக இருக்கிறீங்க அப்படின்னா ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் இந்த வீடியோவை பாருங்கள். இன்றைக்கி இருக்க சூழலில் ஒரு சில பவர்ஃபுல்லான இண்டிகேட்டரில் சிபிஆரும் ஒரு முக்கியமான இண்டிகேட்டர். சரிங்களா, நீங்கள் ஒரு ட்ரேடராக இருக்கிறீங்க, ஒரு 3 months பிலோவாக தான் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா இந்த இண்டிகேட்டர் நீங்கள் கட்டாயமாக தெரிஞ்சுக்கணும். நேராக வந்துடுங்க, உங்களுடைய டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண இடத்துல ஸ்டடீஸ் சார்ட் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா அந்த ஸ்டடீஸ் அப்படின்னு இருக்கும். இதில் வந்து சென்ட்ரல் பிவோட் ரேஞ்ச் அப்படிங்கிறது தான் சிபிஆர், இதனுடைய ஃபர்ஸ்ட் லைன் சிபிஆர். சரிங்களா, இதை நீங்கள் எடுத்துட்டீங்க அப்படின்னா இந்த இண்டிகேட்டர் இப்படி தான் இருக்கும். சரிங்களா, இதில் ரொம்ப சிம்பிள் கான்செப்ட் தான், பட் அதுக்கு முன்னாடி அதனுடைய செட்டிங்ஸை தெரிஞ்சுப்போம். சரிங்களா, அதாவது இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ப்ளூ கலர் லைன் இருக்கான், இந்த இடத்துல இருக்கும் பாருங்கள், ப்ளூ கலர் லைன். சரிங்களா, இதுதான் ரொம்ப முக்கியமான லைன், இதுதான் பிவோட்கான லைன், சிபிஆரோட பிவோட் லைன். சரிங்களா, அப்புறம் பிசி அப்படின்னா பாட்டம் சென்ட்ரல் அப்படின்னு அர்த்தம், டிசி அப்படின்னா டாப் சென்ட்ரல் அப்படிங்கிறது அர்த்தம். சரிங்களா, பிசி டிசி அப்படின்னு ஷார்ட்டாக சொல்லிக்கலாம். இப்போது நான் கீழே இருக்கிறதுக்கு க்ரீன் கலர் கொடுத்துட்றேன். சரிங்களா, மேலே அதாவது டாப்பில் இருக்கிறதுக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ரெட் கலர் கொடுத்துட்றேன். ஸோ கொஞ்சம் ஃபெமிலியராக இருக்கும், எல்லாருக்கும் பார்க்குறதுக்கும் கொஞ்சம் கன்வீனியண்ட்டாக இருக்கும். சரிங்களா, அப்போது கீழே இருக்கிற பாட்டம் லைன் இருக்குல்ல, அதில் எனக்கு என்னவா இருக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி க்ரீன் கலரில் இருக்கணும். சரிங்களா, அதே போல் டாப்பில் இருக்கக்கூடியது எனக்கு வந்து ரெட் கலரில் இருக்கணும். செட்டிங்ஸ் இவ்வளோ தான், ரொம்ப சிம்பிள். சரிங்களா, ஸோ டன் அப்படின்னு கொடுத்துட்டேன். இப்போது மார்க்கெட்டில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த இண்டிகேட்டர் எப்படி பயன்படும் அப்படின்னா இந்த க்ரீன் லைன் இப்படி இருக்கணும். சரிங்களா, சென்ட்ரல் லைன் இருக்கணும், அதாவது பிவோட் லைன். சரிங்களா, அப்புறம் டிசி டாப் சென்ட்ரல். சரிங்களா, டிசி பிசி, கீழே இருக்கிறது பிசி, மேலே இருக்கிறது டிசி, இங்கே இருக்கிறது வந்து பிவோட்டு. இந்த பிவோட் லைனை கிராஸ் பண்ணி மேலே போச்சு அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா பை பண்ணலாம். சரிங்களா, இந்த பிவோட் லைன் கீழே போச்சு அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா செல் பண்ணலாம். கான்செப்ட் இவ்வளோ தான். இதுக்கு அடுத்து நீங்கள் டெப்த்தாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இதை நல்லா அக்யூரசி இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னா இங்கே இருந்து நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாரும் பிகினர் லெவலில் தான் இருக்கிறாங்க அப்படின்னா இந்த வீடியோவை அவங்களுக்கு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. ஓகேங்களா, ஸோ விஷயம் இவ்வளோ தெரிஞ்சிச்சு, ஒரு இண்டிகேட்டர் இவ்வளோ தான் மீன் பண்ண. ஆனால் இதில் டெப்த்தாக நீங்கள் என்ன தெரியணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இந்த லைனை எல்லாத்தையுமே என்ன பண்ணிடுங்க அப்படின்னா நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிடுறேன், ஸ்டடீஸில் போய் இந்த லைனை நான் ரிமூவ் பண்ணி, அதாவது இந்த இண்டிகேட்டரை நான் ரிமூவ் பண்ணிடுறேன். அந்த 3 lines இருந்துச்சுல, நான் ரிமூவ் பண்ணிடுறேன். நான் டே டைம் ஃப்ரேம் எடுத்துக்கிறேன். சரிங்களா, டே டைம் ஃப்ரேம் எடுத்துகிட்டு ரொம்பலாம் இல்லை. சரிங்களா, நியர்பை எனக்கு இந்த சார்ட் ஃபுல்லாக நான் இப்படி கொண்டு வந்தேன் அப்படி ஃபுல்லாக சார்ட்டை நல்லா வியூ பண்ணிட்டு நல்லா அப்படியே ஸ்க்ரோல் பண்ணுங்கள். சரிங்களா, ஸோ நான் எங்கேருந்து கண்டுபிடிக்கணும்னா இந்த சுருக்குறேன்ல, எனக்கு என்னென்னா இங்கேருந்து இங்கே வரைக்கும் நான் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் வரையணும். சரிங்களா, ஸோ நீங்கள் கரெக்டாக பார்த்தீங்க அப்படின்னா ஜூம் அவுட் ஃபுல்லாக வச்சுருங்க. ஓகேங்களா, ஜூம் இன் போகண்டா, ஜூம் அவுட் கொடுத்துட்டு இது எவ்வளோ தூரம் இருக்கோ இவ்வளோத்துலேயும் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் ட்ரா போடணும். பேசிக்காக வரைங்க, ரொம்ப டிஃபிகல்ட்டாகவே நீங்கள் வரைய வேண்டாம். சரிங்களா, மார்க்கெட் எந்த டைரெக்ஷன் எப்படி போகும் அப்படிங்கிறது பேசிக்கான லைன் மூலம் அப்படி ட்ரா பண்ணுங்கள். சரிங்களா, ஸோ வரைஞ்சிங்க அப்படின்னா இந்த டபுள் லைனை பற்றி நான் தெளிவாக சொல்லி கொடுத்துருக்கேன். சரிங்களா, இப்போது இங்கே பாருங்கள், இந்த லைனும் இந்த லைனையும் நான் மேட்ச் பண்ணியிருக்கேன், அதனால தான் இது கரெக்டாக ஒர்க் ஆகிருக்கு. சரிங்களா, இப்போது நான் அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிடுறேன். சரிங்களா, இப்போது நிறைய சமயத்தில் இப்போ எனக்கு என்ன தெரிஞ்சிருச்சு அப்படின்னா மார்க்கெட் வந்து ரெசிஸ்டண்ட்டை ரீச் ஆகிட்டு, சரிங்களா, மார்க்கெட் டவுன் ட்ரெண்ட் அப்படிங்கிறத நான் ஐடென்டிஃபை பண்ணிட்டேன். ஃபர்ஸ்ட் அது என்ன ட்ரெண்ட் அப்படிங்கிறத நீங்கள் தெரியணும். சரிங்களா, எந்த இண்டிகேட்டர் நீங்கள் பயன்படுத்தினாலும் இப்போ சிபிஆர் இந்த இண்டிகேட்டருமே இதனுடைய மேஜரான ஒர்க் என்னன்னு கேட்டிங்கன்னா சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் தான். சரிங்களா, இது கண்டுபிடிக்க போய் தான் இந்த இண்டிகேட்டர் அவ்வளோ ஃபேமஸாக இருக்குது. சரிங்களா, இப்போ எனக்கு என்ன தெரிஞ்சிச்சு, இந்த பர்டிகுலரான டாடா ஸ்டீல் அப்படிங்கிற ஸ்டாக் வந்து டவுன் ட்ரெண்ட் அப்படின்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு. சரிங்களா, இதே அப் ட்ரெண்ட் அப்படின்னு தெரிஞ்சுன்னா நீங்கள் அப் ட்ரெண்ட் பை சைட் போகணும். இந்த மாதிரி வந்துருச்சு அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா செல் சைடு ட்ரை பண்ணணும். சரிங்களா, இப்போது நான் என்ன பண்ணுறேன், எனக்கு இன்ட்ராடே தான் நான் பண்ண போகிறேன். அப்போது இங்கே டைம் ஃப்ரேம் இருக்குது, 15 minutes பயன்படுத்துங்க. ஒரே டைம் ஃப்ரேம் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இல்லை அப்படின்னா 5 minutes டைம் ஃப்ரேம் எடுத்துக்கோங்க. ஓகேங்களா, டைம் ஃப்ரேம் வச்சாச்சு. இப்போது நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும்,
ஒரு கேண்டிலை பேஸ் பண்ணி தான் இந்த இண்டிகேட்டர் உங்களுக்கு எல்லாத்தையுமே கொடுக்கும். சரிங்களா? ஓப்பன், அதாவது ஒரு கேண்டில் இருக்குது அப்படின்னா, இப்போ ரெட் கலர் கேண்டில் இருக்குது அப்படின்னா இதனுடைய க்ளோசிங் ப்ரைஸ் இப்போது இந்த இடம் எடுத்துப்போம். சரிங்களா? எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன். ஒரு கேண்டில் இருக்குது அப்படின்னா இந்த பிவோட் லைன் சென்டரில் இந்த ப்ளூ கலர் லைன் ஃபஸ்ட்டு நான் ஷோ பண்ணல, இந்த லைன் என்ன டிரைவ் பண்ணி சொல்லும் அப்படின்னா ஹை. சரிங்களா? இருக்கிறதுலே அதனுடைய ஹை. சரிங்களா? அதுக்கு அடுத்து பார்த்துட்டீங்க அப்படின்னா லோ. அப்புறம் இது க்ளோஸ் ஆன ப்ரைஸ் அப்படின்னு இருக்கும். அதாவது க்ரீன் கலர் அப்படின்னா மேலே இருக்கும் க்ளோசிங் ப்ரைஸ், ரெட்டுக்கு வந்து என்னவா இருக்கும் அப்படின்னா கீழே இருக்கும். இதுதான் பிவோட் லைன். சரிங்களா? உங்களுக்கு சென்டரில் இருக்குல்ல சிபிஆர் பிவோட்னு, இதுதான் இந்த பிவோட் லைன். அதே மாதிரி பிசி அப்படின்னு சொல்கிறோம்ல இந்த லைன். சரிங்களா? இது என்ன அப்படின்னா ஹை ப்ளஸ் லோ டிவைடட் பை 2. சரிங்களா? மேலே இருக்க ஹை, அதாவது பிவோட் லைனை பொறுத்த மட்டும் ஹை லோ க்ளோஸ் மூணையும் கூட்டி டிவைடட் பை 3 போட்டால் ஒரு வேல்யூ வரும். அதை டிரைவ் பண்ணி உங்களுக்கு முன்னாடி கொடுத்துட்டே இருக்கும். சரிங்களா? பிசி லைனை பொறுத்த மட்டும் ஹை லோ. சரிங்களா? அதாவது ஹை லோ டிவைடட் பை 2. சரிங்களா? டிசி இருக்கா மேலே டாப் சென்ட்ரல், இதை பொறுத்த மட்டும் என்ன அப்படின்னா பிவோட் லைன், அதாவது இந்த லைன். சரிங்களா? மைனஸ், சரிங்களா, பிசி கீழே இருக்கா, இதனுடைய லைனை எடுத்துகிட்டு தான், அதாவது இதை எடுத்துகிட்டு தான் ப்ளஸ் பிவோட் லைன். சரிங்களா? இதை டிரைவ் பண்ணி தான் உங்களுக்கு டாப் சென்ட்ரல் இருக்கும். சரிங்களா? இது ரொம்ப முக்கியமானது. ஏன்னா இந்த வேல்யூஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம டீட்டெயில்டாக தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? இப்போது பிரேக் அவுட் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது. இப்போ நம்ம இண்டிகேட்டரை யூஸ் பண்ணிடுவோம். சரிங்களா? சென்ட்ரல் பிவோட் ரேஞ்ச். நான் சொன்ன மாதிரி நீங்கள் இன்ட்ராடே பண்ணுறீங்க அப்படின்னா 5 மினிட்ஸோட டைம் ஃப்ரேம். நான் என்ன பண்ணுறேன் பாருங்கள். இப்போது நான் டவுன் ட்ரெண்ட் அப்படின்னு நான் வந்து என்ன பண்ணேன், ப்ரிடிக்ட் பண்ணிட்டேன். சரிங்களா? ஸோ நான் கொடுத்த மாதிரி லைனோட கலர் மட்டும் நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். பிவோட் லைன் ப்ளூவாகவே இருக்கட்டும். சரிங்களா? டாப்பை பொறுத்த மட்டும், அதாவது பிசியை பொறுத்த மட்டும் நம்ம வந்து க்ரீன் கொடுத்துருவோம். அப்புறம் டாப் சென்டரில் பொறுத்த மட்டும் ரெட் கொடுத்துருவோம். சரிங்களா? டன் அப்படின்னு கொடுத்துருங்க. சரிங்களா? சிம்பிள். இப்போது இந்த லைன் மாறும். இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நான் கீழே என்ன கொடுத்தேன் அப்படின்னா க்ரீன் தானே கொடுத்தேன் பாட்டமுக்கு. ஆனால் இங்கே ரெட் கலர் லைன் இருக்குது பாருங்கள். ஸோ இந்த மாதிரி லைன் மாறிச்சு அப்படின்னா டவுன் ட்ரெண்ட் ஆகுது அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? ரெட் கலர் கீழே வந்துச்சு அப்படின்னா டவுன் ட்ரெண்டு. சரிங்களா? க்ரீன் கலர் கீழே இருந்துச்சு அப்படின்னா மார்க்கெட் வந்து சப்போர்ட்டை தொட்டுட்டு ரெசிஸ்டண்ட்டை நோக்கி போகுது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். இப்போது இந்த பிரேக் அவுட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம்ல, இது என்ன அப்படின்னா இந்த கேண்டில் தான். அதாவது நமக்கு ஒரு ஃபங்க்ஷன் இங்கே நடந்திருக்கும். சரிங்களா? ஒரு டேட்டாஸ் இருக்கும். இப்போது இந்த லைனுக்குள்ளே என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறது தான் டீட்டெயில்டாக நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா செக் பண்ண வேண்டியிருக்கும். சரிங்களா? இப்போது இங்கே நல்லா பாருங்கள். இங்கேருந்து மார்க்கெட் வந்து ட்ரெண்ட் மூவ் ஆகி மேலே வந்துட்டுருக்கு. க்ரீன் கலர் கீழே இருந்தாலே என்ன சொல்லியிருக்கேன் உங்களுக்கு, அப் ட்ரெண்ட். சரிங்களா? இப்போது இங்கேருந்து மார்க்கெட் போய் இந்த ப்ளூ கலர் லைனை பிரேக் அவுட் பண்ணோன்னே என்ட்ரி கிடையாது. சரிங்களா? இங்கே போயிட்டு மார்க்கெட் ரீடெஸ்ட் ஆகிட்டு கீழே வந்து அகெயின் இதனுடைய ஹையை பிரேக் பண்ணும்போது நீங்கள் இன்ட்ராடே பண்ணணும். ஏன்னா ஹைலி கன்ஃபர்மேஷன் அப்படிங்கிற விஷயம், இதுதான் பிரேக் அவுட் அப்படிங்கிறது. சரிங்களா? இதில் நேரோ சிபிஆர் அப்படின்னு ஒன்று இருக்குது, ஒயிட் சிபிஆர் அப்படின்னு ஒன்று இருக்குது. இது ரொம்ப முக்கியமானது. இப்போது நீங்கள் பார்த்துட்டீங்க அப்படின்னா இந்த ஒயிட் அப்படின்னா இந்த மாதிரி இருக்குது பாருங்கள். இது வந்து ஒய்டு. நல்லா பார்த்தீங்கன்னா அந்த லென்த் வந்து நல்லா இருக்கும். சரிங்களா? இப்போது இந்த மாதிரி நேரோ உங்களுக்கு அந்த இதே தெரியலை அப்படின்னா இதை நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா நேரோன்னு சொல்கிறோம். இப்போ இதில் வந்து மொமெண்டம், அதாவது ப்ரீவியஸ் டே வச்சு தான் இந்த டே நம்ம பண்ணுறோம். சரிங்களா? ஸோ இந்த டேயில் உங்களுக்கு வந்துருச்சு அப்படின்னா சரிங்களா, மார்க்கெட் எப்படி இருக்கும், உங்களுக்கு வந்துட்டு பெரிய லெவலில் மொமெண்டம் இருக்காது. மார்க்கெட் இந்த மாதிரி சைட் வே ஒரு பெரிய லெவலில் மொமெண்டம் இருக்காது. சரிங்களா? இது இந்த லைன்லாம் ரொம்ப சுருக்கமாக இருக்கா, இப்படி இருந்தாலே ட்ரெண்டிங் மார்க்கெட் அப்படிங்கிறது அர்த்தம். மார்க்கெட்டை நல்ல ஒரு பூம் இருக்குது அப்படிங்கிறது அர்த்தம். இப்போ இந்த மாதிரி நடக்கல, இந்த மாதிரி சின்ன சின்ன லைன் இருக்கா, இது ஏன் வந்து கீழே வந்துச்சு அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா இந்த நேரோவில் இப்படி நேரோவாக இருக்குது, பக்கத்தில் இருக்குது அப்படின்னா நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். நான் எடுத்திருக்கிறது டவுன் ட்ரெண்ட், அதனால தான் ஃபர்ஸ்ட்டு டே டைம் ஃப்ரேமில் உங்களுக்கு வரைஞ்சி காட்டினேன். சரிங்களா? எப்படி ஒரு ட்ரெண்டை ஐடென்டிஃபை நீங்கள் பண்ண உடனே இந்த இண்டிகேட்டரை பயன்படுத்திங்கன்னா சக்ஸஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நான் காட்டுறதுக்காக தான் உங்களுக்கு அந்த ட்ரெண்டை ஃபஸ்ட்டு நான் ஷோ பண்ணேன். அப்போது இந்த மாதிரியான தருணத்தில் நீங்கள் என்ன நினச்சிட்டு ட்ரேட் எடுக்கணும் அப்படின்னா மார்க்கெட் டவுன் ட்ரெண்டை எப்போல்லாம் ஃபால் ஆகுது அப்படிங்கிறதுல தெளிவாக இருக்கணும். அந்த நேரத்தில் நீங்கள் என்ன பண்ணணும்,
ட்ரேடில் தாராளமாக எக்ஸிக்யூட் பண்ணிடலாம். சரிங்களா? அப்புறம் நல்லா கவனிச்சிங்க அப்படின்னா இதுக்கு அடுத்து இன்சைடு சிபிஆர் அப்படின்னு ஒன்று இருக்குது. அதாவது ஒரு சிபிஆர், அதாவது சென்ட்ரல் பிவோட் பாயிண்ட் இருக்கா, இதுக்கு நடுவுலே மறுநாள் இருக்கும். சரிங்களா? இது நேற்று லைன், இது இன்னைக்கு லைன், இப்படி இருக்குது அப்படின்னா மார்க்கெட் வந்து கம்ப்ரெஷனில் இருக்குது அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? பிரேக் அவுட் வரதுக்கு நீங்கள் தயாராக இருக்கணும். ஏன் அப்படின்னா அடுத்து இந்த லெவலில் இருக்கா, நீங்கள் டவுன் ட்ரெண்ட் ஐடென்டிஃபை பண்ணிட்டீங்க அப்படின்னா அடுத்து ஒரு பிரேக் அவுட், இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு பிரேக் அவுட் இருக்கும். இங்கேருந்து பாருங்கள், நல்ல ஒரு ஃபால் இருக்கும் மறுநாள். சரிங்களா? அதை நீங்கள் எதிர்பார்த்து இருக்கணும். இந்த லைனுக்கு நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா இன்சைட் சிபிஆர் அப்படின்னு சொல்லுவோம். அதே போல் அவுட் சைட் சிபிஆர் அப்படின்னு இருக்கு. இந்த மாதிரி கம்ப்ளீட்டாக அவுட் சைடில் இருக்கும். சரிங்களா? இதை தாண்டி இதுக்கு மேலே போயிடும், ஒன்று மெர்ஜே ஆகாது. இப்படி இருந்துச்சுன்னா மார்க்கெட் சென்டிமெண்ட் மாறிவிட்டது அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? இங்கே இருந்து புதுசாக ட்ரெண்ட் ஸ்டார்ட் ஆகுது அப்படிங்கிறது அர்த்தம். இதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். அப்புறம் ஓவர்லேப் சிபிஆர் அப்படின்னு ஒன்று இருக்குது. அதாவது 2 நாள் சிபிஆர், அதாவது ஒன்று மற்றொன்று பார்த்தீங்க அப்படின்னா ஒட்டிக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு வந்துச்சு அப்படின்னா, சரிங்களா, ட்ரெண்ட் இன்னும் உறுதி ஆகலை. ஏன்னா நான் சொன்னேன்ல, இது வந்து சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் தான் ஃபுல்லாகவே பேஸ். சரிங்களா? ஸோ 2 ஒட்டிக்கிட்டு இருக்கு. இந்த மாதிரி இருந்தாலே நீங்கள் என்ன பண்ணணும், ட்ரேடை அவாய்ட் பண்ணுறது நல்லது. அப்புறம் இதில் பார்த்தீங்கன்னா அசெண்டிங் டிசெண்டிங் அப்படின்னு ஒன்று இருக்கு. இதை நீங்கள் பயன்படுத்துகிறீங்க, அசெண்டிங் டிசெண்டிங் அப்படின்னா இதை கொஞ்சம் ஸ்விங் ட்ரேடிங்க்கு கொஞ்சம் பயன்படுத்துங்க. ஏன் அப்படின்னா என்னவா இருக்குது அப்படின்னா மார்க்கெட்டில் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து இந்த மாதிரி டவுனில் வந்துகிட்டே இருக்கும். சரிங்களா? இந்த இடத்துல என்ன ஆகும் அப்படின்னா மார்க்கெட் வந்து ரிவர்ஸ் ஆகும், சப்போர்ட்டாக கன்சிடர் ஆயிரும். சரிங்களா? அப்போது முதல் நாள் என்னவா இருக்கும், கீழே இருக்கிறதா இருக்கும். சரிங்களா? அப்புறம் 2வது நாள் என்ன ஆயிரும், இது வரைக்கும் கீழே இப்படி வந்துகிட்டே இருந்துச்சு இல்லை. இப்போது ஃபர்ஸ்ட் டே இப்படி இங்கே ஸ்டாப் ஆகி, செகண்ட் டே இங்கே வைக்கும், தேர்ட் டே இங்கே வைக்கும். அப்படி வச்சிச்சு அப்படின்னா பையர் அதிகமாக வந்துட்டாங்க அப்படிங்கிறதுக்கான அர்த்தம். சரிங்களா? ஸோ இதை கரெக்டான இடத்துல வச்சு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா தெளிவாக உங்களுக்கு புரியும். இந்த இடத்த நல்லா கவனிங்க. மார்க்கெட் வந்துட்டு சரிங்களா தொடர்ந்து சரிஞ்சிட்டே வந்திருக்கு. சரிங்களா? நான் சொன்னல இங்கே ஒரு ஃபர்ஸ்ட் டே. சரிங்களா? இது வரைக்கும் நல்லா கவனிச்சிங்கன்னா தெரியும், இந்த ரெட் கலர் கேண்டில், அதாவது இந்த ரெட் கலர் வந்து கீழே வந்திருக்கும். சரிங்களா? இங்கே மாறுது பாருங்கள், ரெட் கலர் வந்து மேலே போயிடுச்சு. சரிங்களா? அகெயின் ஒரு நாள் வைக்கி. சரிங்களா? அகெயின் வைக்கி. இங்கேருந்து நீங்கள் பாருங்கள் ஃபுல்லாக அப் ட்ரெண்ட் அப்படிங்கிறது ஷோ ஆகும். ஸோ இது வந்து அசெண்டிங், இது வந்து பையிங்கான கன்ஃபர்மேஷன். அதே போல் தான் டிசெண்டிங்க்கும் இதே தான். ஆனால் என்ன அப்படின்னா இது செல் சைடு நம்ம போகிறதுக்கான அர்த்தம். சரிங்களா? மார்க்கெட் நல்லா மூவ் ஆகும், டாப்பில் ஒரு லேயர் வைக்கும், அடுத்து ஒரு லேயர் வைக்கும், அடுத்து ஒரு லேயர் வைக்கும். நீங்கள் சப்போர்ட் எங்கன்னு நீங்கள் ட்ரெண்ட் லைன் வரைஞ்சி ஐடென்டிஃபை பண்ணிட்டீங்க அப்படின்னாலே போதுமானது தான். இதில் எப்போதுமே மீன் ரிவர்சல் அப்படின்னு நான் சொன்னேன்ல, இப்போ நல்லா கவனிச்சிங்க அப்படின்னா நம்மளுடைய 5 மினிட்ஸோட டைம் ஃப்ரேமுக்கு போயிடுவோம். சரிங்களா? இப்போது மார்க்கெட் மறுநாள் என்ன பண்ணும் அப்படின்னா இந்த மீன் ரிவர்சல் அப்படின்னா 5% காலையிலே என்ன ஆயிரும், மார்க்கெட் வந்து கேப் அப்பில் ஓப்பன் ஆயிரும். சரிங்களா? இப்படி ஓப்பன் ஆயிடுச்சு அப்படின்னா திரும்ப என்ன பண்ணும் அப்படின்னா அந்த லைனுக்கே மேலே கேப் அப்பில் ஓப்பன் ஆகி திரும்ப என்ன பண்ணும், பிவோட் லைனுக்கே வரும். சரிங்களா? இது ட்ரெண்ட் மாறுது அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். ஆனால் இது நீங்கள் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் வரைஞ்சாதான் இதை ப்ராப்பராக நீங்கள் ஐடென்டிஃபை பண்ண முடியும். இதே மாதிரி தான் ட்ரெண்ட் ரிவர்சல் சிபிஆர் சொல்கிறதும், சிபிஆருக்கு கீழே ஷிஃப்ட் ஆகும் ப்ரைஸ் வந்துட்டு. சரிங்களா? அப்போ கீழே க்ளோஸ் வச்சு என்ன ஆகும் அப்படின்னா, ஸோ மார்க்கெட் வந்துட்டு இப்படி போயிட்டே இருக்கும். சரிங்களா? இங்கே வந்து ஒரு இடத்துல வந்து இப்படி ஸ்டாப் ஆகும், திரும்ப என்ன பண்ணோன்னா க்ளோஸ் வந்து கீழே வச்சிரும். சரிங்களா? அப்போ என்ன ஆயிடுச்சு, அப் ட்ரெண்ட் முடிஞ்சிருச்சு. இனி என்ன ஆக போகுது அப்படின்னா டவுன் ட்ரெண்டு ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? அப்போது இங்கேருந்து மார்க்கெட் எப்படி மூவ் ஆகும், நம்ம எப்போவுமே சொல்லியிருக்கோம் இந்த மாதிரி க்ரீன் கலர் லைன் வந்துட்டு கீழே இருக்கணும் அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன். சரிங்களா? அதான் ப்ராப்பராக நடக்கும் அர்த்தம். ஒரு நாள் என்ன ஆகும் அப்படின்னா இந்த க்ரீன் கலர் மேலே மாறி என்ன ஆயிரும், க்ரீன் வந்து மேலே வச்சிரும், அதுக்கடுத்து பிவோட் லைன், அதுக்கடுத்து ரெட் கலர் லைன் இப்படி வந்துருச்சு. இந்த மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. இப்படி லைன் வச்சு இங்கேருந்து உங்களுக்கு கீழே ட்ராப் ஆயிடுச்சு அப்படின்னா இது ட்ரெண்ட் ரிவர்சல் ஆகுதுன்னு அர்த்தம். அப் ட்ரெண்ட் முடிஞ்சு டவுன் ட்ரெண்ட் ஆரம்பிக்கலாம். சரிங்களா? அப்போது நீங்கள் என்ன பண்ணணும், ட்ரேடை செல்லுக்கு ட்ரை பண்ணணும். இதை கவனமாக பண்ணணும். சரிங்களா? எப்போதும் நான் சொன்ன மாதிரி தான், இது சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் தான். ஆனால் நம்மளும் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டண்ட்டில் கொஞ்சம் தெளிவாக இருக்கும். அப்புறம் பார்த்துட்டிங்க அப்படின்னா இப்போ நீங்கள் மேஜராக பார்த்தீங்க அப்படின்னா எல்லா சிபிஆருமே கொஞ்சம் கொஞ்சம் பக்கத்தில் இந்த மாதிரி ஒட்டிகிட்டே இருக்கும்.
சம்டைம்ஸ் என்னென்னா வெர்ஜின் சிபிஆர் அப்படின்னு சொல்லுவோம், சம்மந்தமே இல்லாமல் இந்த மாதிரி டாப்பில் போயிடும். சரிங்களா? ப்ரீவியஸாக இருந்த சிபிஆருக்கும் அதுக்கும் சம்மந்தமே இருக்காது. இப்படி இருந்துச்சு அப்படின்னா இது ரொம்ப பவர்ஃபுல் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரிங்களா? பல ட்ரேடர் இதை என்ன பண்ணுவாங்கன்னா ஃப்யூச்சரில் டார்கெட்டாக பயன்படுத்துவாங்க. சரிங்களா? அப்போது நீங்கள் நல்லா கவனிக்கக்கூடியது, இந்த மாதிரி மேலே போயிருச்சு அப்படின்னா அவ்வளோ தூரம் திரும்ப மார்க்கெட் மேலே மூவ் ஆகும், ஃப்யூச்சரில் இந்த ப்ரைஸ் இந்த ரேஞ்சுக்கு வரும் அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணுறதும் முக்கியமான விஷயம். அப்புறம் சிபிஆர் அட்ராக்ட் கேண்டில் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ நான் சொன்னேன்ல, மார்க்கெட் வந்துட்டு இந்த மாதிரி போயிடும் அப்படின்னு சொன்னல, அப்போது சிபிஆர் லைன் இருக்கும். சம்டைம்ஸ் இந்த லைன் சிபிஆர் லைன் 3 லைன் இது சம்மந்தமே இல்லாமல் போயிட்டு மார்க்கெட் வந்துட்டு மேலே போயிட்டு திரும்ப சிபிஆர் லைனுக்கே வரும். சரிங்களா? ஏன்னா சிபிஆர் வந்து ஒரு மேக்னெட் மாதிரி இங்கே செயல்படும். சரிங்களா? அட்ராக்ட் கேண்டில் அப்படிங்கிறத சொல்லுவோம். இதுக்கு மீனிங் மட்டும் புரிஞ்சுக்கங்க. ஆனால் பேஸ் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட். சரிங்களா? அதுதான் முக்கியமானது. ஒரு பிரேக் அவுட் அப்படிங்கிறது அந்த கேண்டலில் இருந்து, சரிங்களா, இந்த மாதிரி பிவோட் லைனை பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா நீங்கள் தாராளமாக என்ட்ரி பாயிண்ட் கொடுக்கலாம். ஆனால் பட் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டண்ட்டாக நமக்கு ஒரு தெளிவான பிம்பம் இருக்கணும். ஸோ இப்போ பார்த்தது எல்லாமே ஒரு தெளிவாக ஒரு சின்னதாக சிம்பிளாக சொல்லிடுறேன். ஒன்றுமே இல்லை, நீங்கள் ட்ரேடே எடுக்கக்கூடாத ஜோன் அப்படின்னு ஒன்று இருக்குது. சரிங்களா? இந்த சிபிஆர் லைன் இருக்கா, இதுக்குள்ளேயே ட்ராவல் ஆகிட்டு இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ட்ரேடு எடுக்கக்கூடாது. மார்க்கெட்டில் நீங்கள் வச்சுருக்க பர்டிகுலர் ஸ்டாக்கில் வால்யூம் இல்லை அப்படின்னா எடுக்கக்கூடாது. கேண்டில் வந்து சம்டைம்ஸ் ரொம்ப ஸ்மாலாக இருக்கும். அந்த டே டைம் ஃப்ரேமாக இருந்தாலும் சரி, 15 டைம் ஃப்ரேமாக இருந்தாலும் சரி, அப்படி இருந்தால் ஃபேக் பிரேக் அவுட் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. சரிங்களா? உங்களுக்கு டைரெக்ஷனே தெரியலை, சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டண்ட்டே நம்மளால் கண்டுபிடிக்க முடியலை அப்படின்னாலும் இது நோ ட்ரேடிங் ஜோன் அப்படின்னு சொல்லுவோம். இந்த இடத்துலலாம் நீங்கள் ட்ரேடை அவாய்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது. சரிங்களா? அப்போது இங்கே சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டண்ட் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டண்ட் எடுத்துக்கங்க. ஸோ இதுக்குள்ளே தான் உங்களுக்கு ஃபுல்லாகவே சிபிஆர் லைன் அப்படிங்கிறது இருந்துகிட்டே இருக்கும். சரிங்களா? ஸோ இந்த லைனில் சப்போர்ட்லேருந்து ரெசிஸ்டன்னை நோக்கி மார்க்கெட் எப்பெல்லாம் ட்ராவல் ஆகுதோ, சரிங்களா, இதில் ஒரு கேப் அப் அப்படி கிடச்சிது அப்படின்னா நீங்கள் தாராளமாக ட்ரேடிங்குள்ளே போகலாம். சரிங்களா? இதே மாதிரி கேப் அப்பில் ஓகே, கேப் டவுன் அப்படின்னா மார்க்கெட்டில் வந்துட்டு இந்த லைன், அதாவது ரெசிஸ்டன்ட் லைனை ரீச் ஆகி வரும்போது இங்கே கேப் டவுன் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம், தாராளமாக செல்லிங் சைட் போகலாம். சரிங்களா? பெஸ்ட் பையிங் கண்டிஷன் அப்படின்னு ஒன்று இருக்குது. சரிங்களா? நேரோ சிபிஆரில் என்ட்ரி கொடுங்க. ரெண்டும் தான் சொன்னல, சின்னதாக இருக்குன்னு சொன்னல, இதில் நீங்கள் என்ட்ரி கொடுக்குறத நிறைய அதிகப்படுத்துங்க. சரிங்களா? இந்த இடத்துல நல்லா என்ட்ரி. அப்புறம் அசெண்டிங் அப்படின்னு சொன்னல, அதாவது மார்க்கெட் வந்துட்டு ஒரு சப்போர்ட் லெவலை கரெக்டாக ஃபைண்ட் அவுட் பண்ணிடும். சரிங்களா? அங்கேருந்து இந்த இடத்துலேருந்து அந்த லைனும் மாறும். அதுக்கடுத்து 2 வாட்டி உங்களுக்கு அப்படியே ஹை எடுத்துச்சு அப்படின்னா அந்த டைரெக்ஷன் மாறிச்சு, இங்கேருந்து அப் ட்ரெண்ட் அப்படிங்கிறது போயிடும். சரிங்களா? வால்யூம் ஹையாக இருக்கான்னு பாருங்கள், பிரேக் அவுட் இருக்கா அப்படிங்கிறத பாருங்கள். அதே மாதிரி செல்லிங்க்கு டிசெண்டிங் சிபிஆர், சரிங்களா, அதை பயன்படுத்துங்க. மார்க்கெட் மேலே இருக்கும். சரிங்களா? இந்த மாதிரி லைன் மேலே வந்துடும். ஸோ ரீச் ஆன உடனே நம்ம வரைஞ்சிருக்க லைனில் ரெசிஸ்டன்ட் பாயிண்ட் ரீச் ஆகிருக்கான்னு பாருங்கள். அப்படி ஆன உடனே அங்கேருந்து 2 லைன் கொடுத்த உடனே நீங்கள் என்ன பண்ணிடலாம், தாராளமாக செல்லிங் சைடு நீங்கள் ப்ரிஃபர் பண்ணலாம். இதெல்லாம் டே டைம் ஃப்ரேமில் பண்ணால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். சரிங்களா? அப்புறம் நீங்கள் ஃபால்ஸ் பிரேக் அவுட்டை கண்டுபிடிக்கிறது ரொம்ப முக்கியமானது. இதில் பிரேக் அவுட் ஆனாலும் நிஃப்டி நல்லா இல்லை, வால்யூம் நல்லா இல்லை அப்படின்னா என்ட்ரி கொடுக்க வேணாம். சரிங்களா? ஃபால்ஸ் பிரேக் அவுட்டுக்கு நிறையா சான்சஸ் இருக்குது. கேண்டிலோட பாடி சின்னதாக இருக்கும். சரிங்களா? அப்படி இருந்துச்சு அப்படின்னா என்ட்ரிக்கு நம்ம அலோவ் பண்ண வேண்டாம். சரிங்களா? மீண்டும் சிபிஆருக்குள்ளே வந்துச்சு, மார்க்கெட் இந்த மாதிரி போயிட்டு, சரிங்களா, இப்போ நீங்கள் இருக்குன்னா இங்கே வந்துட்டு திரும்ப இதுக்குள்ளே வருது அப்படின்னா நீங்கள் பை சோனுக்கு ட்ரை பண்ணாமல் இதை அவாய்ட் பண்ணுறது நல்லது. மறுநாள் ட்ரேட் எடுத்துகிட்டு போங்க. போயிட்டு இந்த சிபிஆர் லைனுக்குள்ளே திரும்ப வருது, இங்கேருந்து போயிட்டு திரும்ப சிபிஆர் லைனுக்குள்ளே வருது அப்படின்னாலும் நீங்கள் ட்ரேடாக அவாய்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது. ஸோ இது எல்லாமே கொஞ்சம் நுட்பமான விஷயம். ஸோ நிறையா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அதனுடைய அப்டேட் அதுக்கடுத்து நீங்கள் தொடர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணுற நான் சொன்ன வார்த்தைகள் எல்லாம், சரிங்களா, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ப்ராக்டிஸ் சமயத்தில் செக் பண்ணி ட்ரேடை எக்ஸிக்யூட் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஓகே கைஸ், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. டாடா, பை பாய், see you.